ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க்கில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் டிஎம்பி பேங்க், அதாவது தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க்கில் இருக்கிற ஒரு எஃப்டியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் 20 மந்த்துக்கான எஃப்டியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க, நெக்ஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம A to Z வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். அதாவது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 1 இயர், அதுக்கப்புறம் 10 மந்த்தில் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுனால, 8 மந்தில் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுனால இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமாக இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்மில் அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸ்லாம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ நேற்று வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்பி பேங்க்கில் இருக்கிற 400 டேஸ்க்கான ஒரு எஃப்டியை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து 20 மந்த்துக்கான எஃப்டியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீமில் எவ்வளோ மினிமம் அமௌண்ட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபீஸ்லேருந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதிகபட்சமாக 2 கோடிக்குள்ளே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது 1000 ரூபீஸ் அப்படின்றது ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ நீங்கள் 1000 ரூபீஸ் பே பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற போல தான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இருக்கும். ஸோ பல்க் அமௌண்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இதில் கிடைக்கும். அடுத்தது இதில் கிடைக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு டிஃப்ரென்ஸ் வேயில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்க முடியும். லைக் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, இயர்லி அப்படின்ற பேசிஸில் இந்த ஸ்கீமில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணும், ஸோ உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு எப்படி உங்களுக்கு வேணுமோ அந்த அமௌண்ட் பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்க முடியும். அடுத்தது குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த டென்யூர் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் எடுக்கிறது தான் அந்த குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த அமௌண்ட், அந்த ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீமில் கொடுத்துருக்காங்க. அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ வட்டிக்கு வட்டி கொடுப்பாங்க. அடுத்தது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போ வரைக்கும் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போ கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 400 டேஸ்க்கு வந்து 7.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு 8% கொடுத்துருந்தாங்க. இதில் 20 மந்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு 7%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 7.75% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இதில் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அதாவது ஜென்ரல் பப்ளிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து சீனியர் சிட்டிசனுக்கு 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 0.75% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இந்த ஸ்கீமில் கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கான டென்யூர் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தபடி பார்த்தீங்க அப்படின்னா 20 மந்த்னா அப்ராக்சிமேட்டாக 1 இயர் அண்ட் 8 மந்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்தது இந்த ஸ்கீமில் டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்களா, ஸோ டிடிஎஸ் வந்து நம்ம எப்படி என்ன சப்மிட் பண்ணணும், எவ்வளோ டிடிஎஸ் சார்ஜஸ் பிடிப்பாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம 1 by 1 இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் நம்ம பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத ஒரு சின்ன சிம்பிள் கால்குலேட்டர் மூலமாக பார்க்கலாம். இதுக்கு அவங்களுடைய டிஎம்பி பேங்க்கோடைய இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அது பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட். அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டு இருக்கிற இடத்துல ஸோ ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது மந்த்தா டேஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் மந்த்னா மந்த் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க, டேஸ்னா டேஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நேற்று 400 டேஸ் அப்படின்றத கால்குலேட் எடுத்துட்டோம். அதுக்கு 400 டேஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்ற போல் உங்களுடைய கால்குலேஷன்ஸ் வரும். இப்போ 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 12,136 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கெயின் பண்ணுவீங்க. அடுத்தது ஒரு 3 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 3 lakhக்கு பார்த்தீங்க அப்படின்னா 36,410 ரூபாய் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கெயின் பண்ணுவீங்க, அதாவது இந்த 3 லட்ச ரூபாய்க்கு. அடுத்தது 6 லட்ச ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 72,821 ரூபாய் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கெயின் பண்ணுவீங்க. டோட்டலாக 6,72,822 ரூபாய் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது ஒரு 8 lakhs நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். 97,095 ரூபாய் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுபோல் நீங்கள் 9 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1,09,000 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும். ஸோ இது போல் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இதில் டிடிஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 40,000 ரூபாய்க்கு மேலேயும், சீனியர் சிட்டிசனுக்கு 50,000 ரூபாய்க்கு மேலேயும் ஒரு வருஷத்தில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க 10%. அதில் வந்து நீங்கள் ஃபார்ம் H and G வந்து உங்களுடைய பேங்க்கில் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டா போதும். ஸோ அதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சப்மிட் பண்ணிட்டா போதும். உங்களுக்கு வந்து அதில் வந்து உங்களுக்கு அந்த டிடிஎஸ் அமௌண்ட்டை பிடிக்க மாட்டாங்க. அடுத்தது
இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ டிஎம்பி பேங்க்கில் கண்டிப்பாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். அப்படி சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு கொடுத்து நீங்கள் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இருக்கிறவங்க ஏற்கனவே இந்த டெபாசிட் அமௌண்ட்டை மட்டும் சூஸ் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண போகிறீங்க, எப்படி பே பண்ண போகிறீங்க அப்படின்றத பே பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம்.